ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 ஒன் வேர்டு 20லேருந்து 25 வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வருமா அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்கு சான்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லா டிஸ்ட்ரிக்கும். பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 கொஸ்டின், இது ஒன்று, ஒரு 8 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவேன். புரியுங்களா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இந்த 2 மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுதும்போது 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் 8 மணிக்கு நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல் 15 ஒன் வேர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியாக தவறாக கேட்குறாங்க. அப்போ அந்த 25 ஒன் வேர்டு ப்ளஸ் அந்த பொறுத்துகளில் இருக்கக்கூடிய 5 ஒன் வேர்டு 20மே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு 8 யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 மார்க் கன்ஃபார்ம் ஆயிடும். லாஸ்ட்டு 2 8 மார்க் கொஸ்டின் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி, இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 36 மார்க்ஸ் நீங்கள் மினிமம் பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அதுபோக பேலன்ஸ் நீங்கள் 2 மார்க் கொஸ்டினில் 31 இருக்கக்கூடிய கூடுதலை காண்க -4 2/3 + 7 5/12 அது ஒன்று. கொஸ்டின் நம்பர் 32 இருக்கக்கூடியது 3 இருக்கக்கூடியது, இது ரெண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நமக்கு ரிப்பீட்டர், இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளை பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்க, இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே டைப்பில் வேறு கொஸ்டின் அந்த நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து மாற்றி கேட்குறாங்க. 100% அட்டன் பண்ண வேண்டிய சம்ம உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 34 இருக்கக்கூடியதும் கொஸ்டின் நம்பர் 36 இருக்கக்கூடியதும் காரணிப்படுத்துக இருக்கு இல்லைங்களா, m/2 + m - 72 அது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க, இது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். நடுக்கோட்டு மையம் வரைக, அது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 41 தொடர் கழித்தல் முறையில் மீப்பொரு பொது காரணியை காண்க, 42 மற்றும் 70 அது ஒன்று. 42 ஆக்சுவலாக கம்பல்சரி கொஸ்டின். லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டினில் நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரிசையாக சொல்லிடுறேன். அடுத்து லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு 10 மார்க் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் அப்படிங்கிறனால 10 மார்க் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அது 8 மார்க் கொஸ்டினில் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி கொடுப்பாங்க. இதில் 43 இருக்கக்கூடிய விகிதமுறை எண்களுக்கான a × b + c = a × b + a × c என்ற பங்கீட்டு பண்பினை இந்த ஒரு சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வர்க்க மூலம் காண்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீள் வகுத்தல் முறையில் 1 7 9 5 6 அது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குக 2x + 5 கோல்ஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுமாதிரி 6 சரக்கு வண்டிகள் 6 நாட்களில் 135 டன்கள் 47 இருக்கக்கூடிய அது ஒன்று. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 49 and 50 இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீப்பெரு காரணி பொது காரணியை காண்க, 184 230 மற்றும் 276 அது ஒன்று. 49 குமரனின் மாத குடும்ப செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக, அது ஒன்று. உணவு 50%, கல்வி 20%, வாடகை 15%, போக்குவரத்து 5%, இதர செலவுகள் 10%. அது வந்து நம்ம விளக்கப்படம் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அந்த 49வது சம் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த 2 டைப் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த 2 டைப் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் மட்டும் தான் மாற்றி கொடுக்க போகிறாங்க. மற்றபடி நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 8 மார்க் கொஸ்டினுமே உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். இது டைரக்ட் லிங்க், டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். அதுமாதிரி 8 மணிக்கு நான் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டினையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஹவர்ஸ்க்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் 8 o'clock தான் வீடியோவே பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து அப்படி சேனலில் ஸ்கிப் பண்ணிட்டு பேக்கில் வந்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனல்லே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ.